இப்பொழுது ஆட்சி முடிகிற தருணத்தில் மாட்சிமை தங்கி முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் உங்கள் கனவை சொல்லுங்க என்கிறார். அவர் சாஸ்திரி வீதியில் காலை வாக்கிங் வருகிற பொழுது உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று ஒரு இளைஞனிடத்தில் கேட்டார். அவன் சொன்னான், ஜனநாயகன் எப்போது வரும் என்று கேட்டான். அதற்கு பிறகு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று முதலமைச்சர் சொல்லவே இல்லை. இன்றைக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலில் கூட எங்கள் தளபதி ஏற்படுத்தியிருக்கிறார். நேற்று முன்தினம் அவர் சிபிஐ விசாரணைக்கு டெல்லி சென்ற பொழுது, இது என்ன ஒரு வெளிநாட்டு அதிபர் வந்திருக்கிறாரா என்று வியந்து பார்க்கிற அளவிற்கு ஆல் ரோட்ஸ் லீட் டெல்லி என்று அவருடைய பட்டண பிரவேசத்தை தொலைக்காட்சியில் பார்த்துதான் பரவசப்பட்டேன். இன்றைக்கு ஒரு அனாதை போயிருக்கிறான், யாரும் அதை கண்டுகொள்ளவே இல்லை. எங்கள் தலைவர் எங்கே போனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம், கரை காணாத உணர்ச்சியோடு திரளுகிறது. எனக்கு முன்னால் திரண்டிருக்கிற என் தம்பிகளை பார்க்கிறேன். இவர்கள் தளபதி கட்டளையிட்டால் மின்னலை விழுங்குவார்கள், மின்சாரத்தை கொப்பளிப்பார்கள். காற்றை கைது செய்து காத்தென்றால் காத்த பிறந்தவர்கள் இவர்கள். ஆகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் நீடிப்பதற்கான அனுமதியை தமிழ்நாட்டு மக்கள் தருவதற்கு தயாரில்லை.